சூப்பரான ஆஃபர் வச்சிருக்கேன். கீபோர்ட் நண்பர்களே வச்சிருக்கிறேன், ஓன் போர்ட் நண்பர்களே வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சன்ஃப்ளீம் ஃப்ளோர் மேட்டு ஷீட் கவரு இந்த கிட்டத்தட்ட ஒரு 20 பீஸ் காட்டுறேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஜி இது வந்து சும்மா யானோட தும்பிக்கை மாதிரி இருக்கும். நீங்கள் வெளியில் நான் கொடுக்குற ஆஃபர் தேடினாலே 25,000 30,000 கிட்ட வரும். இது பார்த்தீங்கன்னாக்கா 150 வாட்ஸ் உங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,800 ஸ்டார்டிங் இருக்குது. கலர்ஸ் இருக்குது. ஓ ஆமாம், இப்போ நிறைய பேர் எல்லாமே ட்ரை கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. வாரண்டியோட இது எவ்வளோ கொடுக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? ரிமோட் லாக் வந்து புதுசாக நமக்கு கைக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ரிமோட் லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கியோட வருதா இது? ஆமாம், அதோட உங்களுக்கு இந்த சாவியும் வந்துருக்கு. பாருங்க, நம்ம வீடியோவில் காட்டணும் பார்த்தீங்களா ஸ்ட்ராங் பம்பர்னு. பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஃபுட் ஸ்டெப் வச்சு வரும். ஓ இது ஆக்சுவலாக பெரிய பெரிய எஸ்யூவிலாம் இந்த மாதிரி மாட்டுவாங்க. பிளாக் கலரில் தான் வருமா? இல்லை, பிளாக் வரும். பிளாக்கோட நூல் கலர் மாதிரி வரும். ரெட் அண்ட் பிளாக்கு கலர் நம்ம கிட்ட. ஆமாம், சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டி வரையும் இருக்கு. ஓகே, இங்கே பாருங்க அல்ட்ராஸ் இருக்கு. ஓ எல்லா வண்டியும் இருக்கு. டியாகோ இருக்கு. மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல இருக்க எஸ்கே கார் ஆக்சரி ஷாப் தான் இருக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஒரு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் இருந்தது. இப்போ நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா சம்மர் ஆஃபர் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆஃபர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் காம்போ ஆஃபர்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 30,000 40,000 இருக்க காம்போ ஆஃபர்லாம் ஜஸ்ட் 10,000 12,000 அள்ளி இறச்சிருக்காங்க. ஸோ எல்லா ஆஃபரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ A to Z எல்லா கார் ஆக்சரிஸும் ஒரே இடத்துல நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் கம்மி ப்ரைஸ் ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்போட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப அதிகமாக பேச வேணாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு என்ன மாதிரி ஆஃபர் இருக்குன்றத பார்க்கலாம். வணக்கண்ணே. சொல்லுங்கள் ஜி. ஓகே, உங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க கீபோர்டு. ஸோ உங்கள் வண்டிக்கு நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி இந்த ஷாப் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் ஃப்ரெண்டு மூலியமாக தெரிஞ்சு. ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு இங்கே பண்ணியிருக்கான். ஓகே, எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கோசரம் நம்ம வந்து இங்கே திரும்பி வந்து நம்ம இங்கே நல்லா பக்காவாக பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனால் இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது கீபோர்டுன்றதுனால நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் வந்து வராது. ஆமாம். நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க வண்டிக்கு? சன்ஃப்ளீமு, ஃப்ளோர் மேட்டு, ஆம்ரெஸ்ட்டு, அப்போ பம்பரு எல்லாமே பண்ணியிருக்கீங்க. இது வந்து பஜாரு. ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு மூலயமா வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. 4 இடம் விசாரிச்சு தான் வந்திருப்பீங்க. நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடுச்சா? எனக்கு வந்து வெளில பண்ணும்போது அதிகமாக தான் இருந்தது. இப்போ இவர்கிட்ட வரும்போது எனக்கு எல்லாத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் நல்லா கொடுக்குறாரு. அதனால ஃபிட்டிங்லாம் எப்படி இருந்தது? ஃபிட்டிங்லாம் சூப்பராக பண்ணுறாரு. ஜிபி ரோட்னால நிறைய அது ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இல்லை இதை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணுறாரு அவர். ஓகே, சூப்பர். ஸோ உங்கள் வண்டி நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுங்களா? பக்கா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஹாய் ப்ரோ. ஹாய். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேல வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய ஆஃபர் கொடுத்தீங்க லாஸ்ட் டைமு. ஸோ இப்போ நீங்கள் நிறைய ஆஃபர் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரம்ஜான்லாம் வேறு வந்திருக்கு, சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் யாராவது வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலில் நம்ம ஷாப்போட அட்ரஸ் அண்ட் லொகேஷன் சொல்லிவிடுங்க. எப்போ அதே டீட்டெயில் தான். ரோமக்ஸ் ஹோட்டலு, ரோமக்ஸ் ரோடு ஒட்டின மாதிரியே 2வது ஷாப் நம்மளுது. ஜிபி ரோடு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கனரா பேங்க் ஆப்போசிட்டில். இப்போது நம்மளுக்கு லேண்ட்மார்க்குன்னு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் சுற்றி ஒரு க்ரீன் கலர் ஷட்டர் மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியே பேக் சைடு தான். இப்போ இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா ஈலேருந்து வர மாதிரி இருந்தால் கடை போர்டு இங்கே இருக்கும். தர்கா ஆப்போசிட்லேருந்து வந்தீங்கனாலே உங்களுக்கு கடை போர்டு இங்கே தான் இருக்கும். இப்போ வாங்க கடைக்கு எப்படி போகிறேன்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரண்ட் பாக்ஸ் பேக் சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் ஒட்ட மாதிரி லேண்ட்குள்ளே தான் நம்மளோட ஷாப்பு. இந்த ரூட்டால் தான் நம்ம கடைக்கு வர முடியும். ஏன்னா மெயின்லலாம் நம்ம கடை கிடையாது, சந்துக்குள்ளே தான். அதனால் நீங்கள் தைரியமாக நம்ம ஷாப்புக்கு வரலாம். இப்போ நம்ம என்ன ஆஃபர் பார்க்க போகிறோம்? ஆஃபர் மேலே ஆஃபர் கொடுத்து இப்போ பெரிய ஆஃபராக ஒன்று தரேன், வாங்க காட்டுறேன். சூப்பரான ஆஃபர் வச்சுருக்கேன். கீபோர்ட் நண்பர்களே வச்சுருக்கிறேன், ஓன் போர்ட் நண்பர்களே வச்சுருக்கேன். ஓ அப்படி என்ன ஆஃபரு? வாங்க காட்டுறேன். ஃபஸ்ட்டு சன்ஃப்ளீமு ஃப்ளோர் மேட்டு ஷீட் கவரு. இந்த சீட் கவர் வந்து இப்போ நம்ம சூஸ் பண்ணுறதா இல்லை நீங்கள் வச்சுக்கிறதா? ஜி நீங்கள் எல்லாம் எந்த கிட்டத்தட்ட ஒரு 20 பீஸ் காட்டுறோம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இது குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும்? குவாலிட்டிலாம் ஃபஸ்ட் குவாலிட்டி தாங்க. இது இயர் பம்பர். இது ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு பம்பர் போடுறாங்க. அது வந்து 1,800 பம்பர், அதே 2,500 3,000 போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பம்பர் கொடுக்க போகிறீங்க? நம்ம கடை பேர்லேயே ஒரு சரியான பம்பர் எடுத்துன்னு வந்துருங்க. போட்டு இந்த பம்பர் இல்லையா? இந்த பம்பரே கிடையாதுங்க, லோக்கல் பம்பருங்க இது. வாங்க உங்களுக்கு ஃபிட்டிங் கிளாம்பு எல்லாமே இதுலேயே வந்துடும். இது என்ன பம்பர் ப்ரோ? இது குவாலிட்டியாக இருக்குமா? ஜி இது வந்து சும்மா யானோட
தும்பிக்கை மாதிரி இருக்கும். யானையோட தும்பிக்கையா? ஆமா, அடிச்சா அவங்களுக்கு தான் வலிக்குமே தவிர நம்ம வண்டிக்கு வலிக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஓ, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் இது. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இது எல்லாம் எப்போதும் போல ஸ்டீல் மாதிரி தானே இருக்கு. ஆனா வேற யாரு தல, இது வந்து கேஜி கணக்கு இருக்குச்சு. அதை விட இது ஹெவி. கிளாம்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சட்டத்தில் செஞ்சுருப்பாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா பைப் டைப் தான் வரும், இது வந்து சட்டத்தில் வரும். ஓ, அதனால உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ காம்போ ஆஃபரில் கொடுக்குறதுன்னு பார்த்தா லோ பட்ஜெட்டில் தருவாங்க, இல்லை மட்டமான பொருளாக இருக்கும். ஓகே. ஆனால் இது அப்படி கிடையாது. இது எல்லாத்தோட பிராண்டு 3M மாதிரியே இருக்கும். இந்த சன்ஃபிலிம். ஓகே. இது திக்னஸும் பார்த்துங்க, கிளாரிட்டியே பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. ஓ, திக்னஸ் நல்லா ஹையாக தான் இருக்கும். ஆமாம், இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாரிட்டியே உங்களுக்கு நல்லா இருக்கும். வாரண்டிலாம் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, லைஃப் டைம் வாரண்டி. ஓ, இப்போ இந்த காம்போ ஆஃபரில் எத்தனை ஐட்டம் வருது மொத்தமாக? இது காம்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஐட்டம் வருது. இது கூட இன்னொரு 4 பொருள் காட்டுறேன். ஓ, மொத்தம் அப்போ 8 பொருள். 8 பொருள். ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஸ்டேரிங் கவர் போடுவாங்க. ஆனால் நான் இந்த ஸ்டேரிங் கவர் தரல, நான் கொடுக்குற ஸ்டேரிங் கவர் இந்த மாதிரி. இந்த ஸ்டேரிங் கவர் நீங்கள் வெளில வாங்கினாலும் 1500 ரூபா. ஓ, இங்கே பார்த்தேன், இதே உங்களுக்கு வந்து ஆஃபரில் தான் கொடுக்குறேன். இது ஃபுல்லாக லெதரா? ஃபுல்லாக. ஆமாம். ஓகே. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு லெதர் கிரிப்னஸ் இருக்கும், இங்கே வந்து லேமினேட் இருக்கும். ஓ, ஓகே. இது பிஞ்சிட்டு வராதா இந்த லேமினேட்? அதெல்லாம் வராது. ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சிங்கோட சேர்த்து தான். ஓகே. ப்ளஸ் அதோட உங்களுக்கு இந்த நூலும் கொடுத்துருவோம். நூல் இது எல்லாமே சேர்த்து வந்து. ஓகே. மொபைல் ஹோல்டர், சார்ஜர். மொபைல் ஹோல்டர். ஓ, இது கூட அந்த கேபிளும் கொடுத்துருவீங்க நீங்கள்? கேபிள், மொபைல் ஹோல்டர் எல்லாமே கொடுத்துருவோம். 8 பொருளும் நான் தர ஆஃபரு நீங்கள் மார்க்கெட்டில் வாங்க முடியாது. மீறி நீங்கள் வாங்கினாலும் 25,000 30,000 மேலே போகும். அதில் 8 பொருள் என்னென்னா சன்ஃபிலிமு, ஃப்ளோர் மேட்டு, ரியர் பம்பரு, ஸ்டேரிங் கவரு, மொபைல் ஹோல்டரு, சார்ஜரு, சீட் கவரு. ஓகே. இது எல்லாமே நீங்கள் வெளியில் ஒரு ரேட்டை பார்த்தீங்கன்னா 1500 ரூபா, 3500 ரூபா, 4500 ரூபான்னு. அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு ஆஃபராக 10,000 ரூபாய்க்குள்ளே தரமான பொருளாக, கரெக்டான பொருளாக, ஜென்யூன் ஸ்பேஸாக கொடுங்க. ஓ, இது எல்லாமே 10,000 ரூபா தான்? 10,000 ரூபா தான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் இந்த பம்பர்லாம் புதுசாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? புது குவாலிட்டி? ஆமாம், இது வந்து நம்மளோட நார்மல் குவாலிட்டி கிடையாது. நார்மல் கிடையாது, இது நம்மளோட ஓன் பிராண்டு. ஓகே. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வெயிட் திக்னஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஓகே. இந்த பிராண்டு பேர் எஸ்கே தான். என்னோட கடை ஷாப் தான் வச்சிருக்கேன். ஓ, அப்படியா? என் பேர்லயே வச்சிருக்கேன், எஸ்கே. ஓகே. ஸோ இந்த பொருள் எல்லாமே 10,000 ரூபாய்க்கு. 10,000 ரூபா. ஆனால் வெளில மாட்டுறதா இருந்தால் அதிகமாக தான் வரும், கண்டிப்பாக அதிகமாக வரும். நீங்கள் இந்த பம்பரோட இதை பார்த்தீங்கன்னா நேம் மாற்றியே உங்களுக்கு 3000 ரூபா, 1800, சாரி 2800 ரூபா இந்த மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே. நான் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டாக தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஆஃபர் வந்து எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் இருக்கும்? சம்மர் டைம் ஃபுல்லாக இந்த ஆஃபர் தான். சம்மர் டைம் வரைக்கும். சம்மர் டைம். ஓகே ப்ரோ. வீடியோ பார்க்கும்போது நல்ல காம்போ ஆஃபராக ஒன்று 8500 ரூபாய் கொடுத்தேன். அந்த 8500 ரூபாயில் இப்போ சிஸ்டமை மாற்றி ஒரு நல்ல சிஸ்டமாக, அதை விட கொஞ்சம் நல்ல தரமான சிஸ்டமாக உங்களுக்கு அதே சேம் 8500 ரூபா காம்போவில் கொடுக்க போகிறேன். ஆண்ட்ராய்டு சிஸ்டமு. ஓகே. இது எத்தனை? 232 9 இன்ச்சு. ஓ, 9 இன்ச்சஸ். 9 இன்ச்சஸ். ஓகே. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கரு 6 இன்ச்சு ஸ்பீக்கரு. இது வந்து சும்மா ஜேபிஎல் மாதிரி இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஸ்பீக்கர். இது நார்மலாக லோக்கலாக கொடுக்குறதுலாம் கொடுக்கல, ஹை பிராண்டாக கொடுக்குறேன். ஒரு ஸ்பீக்கர் வந்து 4 டோர் கொடுக்க போகிறேன். ஒரு 4 டோருக்கும்? 4 டோருக்கும். இது 4 டோருக்கு ஸ்பீக்கரும் கொடுக்குறது இல்லாமல் இந்த இது கொடுக்குறேன், ஸ்பீக்கர் ரிங்கு எரிச்சல் இல்லாமல் வர்றதுக்காக 4 டோருக்குமே கொடுக்குறேன். இது வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி கேமரா, டே நைட் வெர்ஷனு. கிளாரிட்டியே நல்லா தரமானதாக இருக்கும். உங்களுக்கு 4K மாதிரி இருக்கும் பிரிண்ட்டு. ஓகே. அப்போ நைட்லலாம் நம்ம நல்லா தெரியும், நைட்லலாம் செம்ம கிளியராக இருக்கும். அந்த மாதிரி கேமரா. பேனலு நீங்கள் எந்த வண்டி எடுத்துகிட்டு வரீங்களோ, சின்ன வண்டி அந்த ஸ்மால் வண்டிக்கு எல்லா பேனலும் உங்களுக்கு இதில் வந்துடும். ஓ, அது நம்ம வண்டிக்கு ஏற்ற மாதிரி பேனல். ஆமாம், அது பேனல் பார்த்தீங்கன்னா நார்மலாக லோக்கலில் தான் போடுறாங்க, நம்ம அப்படி போடல. அதுலேயே நல்லா ஹெவி குவாலிட்டியாக தான் தரேன். இது அவங்களுக்கு கஸ்டமர் வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக ஒரு டஸ்ட்டாக தரேன், இந்த மாதிரி பெரிய டஸ்ட்டு. ஓகே. இது வாங்கினாலும் அவங்களுக்கு 200 ரூபா 250 ரூபா தனியாக வராங்க, அது நான் கிஃப்டாக அவங்களுக்கு கொடுத்துறேன். எல்லா காம்போவும் சேர்த்து கஸ்டமரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8500 ரூபா. 8500. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான காம்போ ஆஃபர் கொடுத்துருங்க 8500 ரூபாயில். இது இல்லாமல் நீங்கள் இப்போ நார்மலாக போகிற சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நெட்வொர்க் கம்மியாக இருந்தால் அந்த சுற்றிட்டே இருக்கும். ரொம்ப கம்மி பட்ஜெட். ஆமாம், ரொம்ப கம்மி பட்ஜெட் கொடுத்தா சுற்றிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த ஃபால்ட் இதில் இருக்காது. இதை நீங்கள் நல்லா அடின்னு அடிங்க, ஆனால் நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஆஃபரில் டீ போர்டுக்குலாம் சூப்பராக இருக்கும். டீ போர்டு நண்பர்களாம் செம்ம ஆஃபர் இது. ஓகே. அவங்க வந்து யோசிக்க தேவையில்லை, அந்த மாதிரியான ஆஃபர் தான் அவங்க கொடுத்துருக்கேன். இப்போ அவங்க நார்மலாக ஒரு 3000 ரூபாயில் சிஸ்டம் போட்டிருப்பாங்க, 5500 10,000 ரூபா கூட போட்டிருப்பாங்க. ஆனால் அதை விட இது நல்லாவே இருக்கும். இப்போது நார்மலாக ஒரு பேசிக் வண்டி எடுத்து கொஞ்சம் மிடில் ரேஞ்சு இருக்குங்களா, கஷ்டப்படுற மாதிரி கம்மி பட்ஜெட்லாம் பண்ணித்தாங்க, அதில் மட்டமான பொருள் போடாதீங்க, இது மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்காக நல்லா ஸ்பெஷலான பொருளாகவே நான் ஆஃபர் பண்ணி வச்சுருக்கேன்.
ஓகே இந்த ஆஃபர் எவ்வளவு நாளைக்கு வரைக்கும் இருக்கும்? சம்மர் ஆஃபர் ஃபுல்லாவே. சம்மர் ஆஃபர். ஓகே சூப்பர். இப்போ சிஸ்டம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 4000 ரூபாயில இருந்து இருக்கு. 4000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய். ஓகே 232 வரும். ஓ இதெல்லாம் இப்போ நம்ம டீ போர்டுக்கு போடுற மாதிரி. ஆமா டீ போர்டு கம்மி ரேட்டுக்கு நல்ல சிஸ்டமா நீங்க போடலாம். ஓ இது 2GB இது எப்படி இது? 232. இதுக்கும் நம்ம கிட்ட வாரண்டி இருக்குங்களா? 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி. சர்வீஸ் வாரண்டி ஃப்ரீ உங்களுக்கு. சர்வீஸ் வாரண்டி ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது 360 டிகிரி கேமரா. அது நம்ம ஸ்டார்டிங் வந்து 18000 ரூபாயில இருந்து இருக்கு. நான் 2 மிரர் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா வித் பேனலோட. ஓ பேனலோட 18000 ரூபாய். ஓகே இது குவாலிட்டி எப்படி இருக்கும்? அந்த 360 குவாலிட்டி வந்து நம்பர் 1 குவாலிட்டி தான். வாரண்டிலாம் அதே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் நான் அந்த போட்டதை சென்ட் பண்ணுறேன். அது என்ன ப்ரோ இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சிஸ்டம் தான் நீங்கள் வச்சிருக்கீங்க. இப்போ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் புது சிஸ்டம் வருது அதெல்லாம் கேட்பாங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? தாராளமாக பண்ணித்தரேன் ஜி. இதில் என்னன்னாக்கா எல்லா சிஸ்டம்லேயும் ஒன்று வச்சுருக்கேன். இது தேர்ட் ஃப்ளோரில் நம்ம குடன் இருக்குது. ஓகே நீங்கள் என்னென்ன சிஸ்டம் கேட்குறீங்களா ஆன்லைன் கேட்குறேன் ஆன்லைன் ரேட்டுக்கு உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா JPL காம்பனெண்ட் இருக்குது. ஓகே இதில் என்ன ரேஞ்ச் வருது? இது காம்பனெண்ட் உங்களுக்கு காம்பனெண்ட் என்ன வேணா டியூட்டர் 2 வரும், நெட்வொர்க் போர்டு 2 வரும், ஸ்பீக்கர் 2 வரும். இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4800 ரூபா உங்களுக்கு. 4800 ரூபா தான். ஓகே இதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும்? ஒரிஜினல் குவாலிட்டிங்க JPL. ஓ நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் விசாரிச்சுட்டு வந்து சொல்லுங்கள். இதுக்கு வாரண்டி இருக்கா? வாரண்டி சர்வீஸ் வாரண்டி தான் இருக்குது. ஓகே சூப்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்ஃபா இருக்குது. ஆல்ஃபா ஓகே இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆமாம் ஓகே இதுலேயே காம்பனெண்ட் இருக்குது, கோஆக்சல் இருக்குது. நீங்கள் இது இல்லாமல் நீங்கள் ஆஃபராக நிறைய பேர் மார்க்கெட்டில் போடுறாங்க இல்லையா? ஆமாம் நீங்கள் என்னென்ன வேணும்னு கேட்டிங்கனாக்கா அதே உங்களுக்கு ஒரு ஆஃபராகவே கொடுத்துருவேன். ஓ அவங்க கொடுக்குற ஆஃபரே ஒரு அதை விட நல்லா பிரம்மாண்டமாக அவங்களோட கம்மியாகவும் தருவேன், நல்ல பொருளாகவும் தந்துடுவேன். காம்போ ஆஃபராக தந்து. ஓகே சப்வூஃபர் பார்க்க போகிறோம். சப்வூஃபரில் JPL, சோனி, பைனியர் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஓகே இது பார்த்தீங்கன்னா 2 சேனல்லேருந்து 4 சேனல் வரைக்கும் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆமாம் நீங்கள் தேட்டரில் கேட்குற எஃபெக்ட் இதில் இருக்கும். ஓ இப்போ நம்ம வண்டியில் ஒரு நல்ல ஒரு மியூசிக் சிஸ்டம் நல்ல ஒரு மியூசிக் லவராக இருக்காங்கன்னா இந்த மாதிரி போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். தாராளமாக இருக்கும். இல்லை இது வந்து ஹை ரேஞ்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பேர் என்ன பண்ணுவாங்க லோ பட்ஜெட்லேயே கேட்பாங்க. அதுக்கான பட்ஜெட்லேயே நான் செஞ்சு தரேன். இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்னென்ன விலையில வரும் நமக்கு? இது ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 12000 ரூபாயிலேருந்து வரும். சேனல் லேம்பு, சப்வூஃபரு, வயரிங் கிட்டு இது எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு 12000 ரூபாயிலேருந்து இருக்குது. 12000 ரூபாயிலேருந்து இருக்கு. ஓகே இதே வெளில வாங்க போனால் அதிகமாக தான் இருக்கும். வெளில பண்ணால் 16000 ரூபாய்க்கு மேலே போகும். ஓகே ப்ரோ நம்ம கிட்ட LED லைட்ஸ் இருக்கா? இருக்கு ஜி. இப்போ வந்து கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லாங் டிரைவ் போவாங்க, சில பேர் ஊருக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. நைட் டைம் தான் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ வெளிச்சம் இல்லைன்னு பார்த்தீங்களா? அப்போ வந்துட்டு அவங்க காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 5000லேருந்து 8000 வரைக்கும் LED போடுவாங்க. அதே சேம் வாட்ஸ் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா 3500 ரூபா தான். 3500 ரூபா. ஓகே இது பார்த்தீங்கன்னா 240 வாட்ஸ் 3500 ரூபா. 150 வாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2850 ரூபா வரும் நம்ம கிட்ட. 2850 ரூபா. ஸோ இதுலேருந்து நமக்கு நிறைய LED இருக்கு. எல்லா பிராண்ட் எல்இடியே இருக்குது. உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணும்? என்கிட்ட இருக்க பிராண்டு பார்த்தீங்கன்னா இது வரையும் என் கஸ்டமர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக போட்டுருக்கேன். இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் இல்லை. நல்ல ரிசல்ட்டு தான், தரமாக இருக்குது. லாங் தூரம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங்லேருந்து கடை உள்ள வரைக்கும் அடிக்கும். 19 இருக்குது, கேல்பி இருக்குது. ஓ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பிராண்டு தான். ஆமாம் நல்ல பிராண்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா 2800 ரூபாயிலேருந்து LED இருக்குது நம்ம 2800 ரூபாயில். மெகாசோனிக் பிராண்டு சரிங்களா? இந்த லைட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3800 ரூபாயிலேருந்து சார்ஜ் பண்ணுறோம். 3800 ரூபா தான். 3800 ரூபா 320 வாட்ஸ். ஓகே இப்போ நம்ம காட்டுற LED லைட்ஸ்க்குலாம் வந்து நம்ம வாரண்டி கொடுக்குறோமா? கண்டிப்பாக இருக்குது ஜி. எல்லாமே 2 இயர்ஸ் வாரண்டி. 2 இயர்ஸ் வாரண்டி. 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு ஃபால்ட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஃபால்ட் வராது. அப்போ வராது. உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வாட்ச் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது 100% தருவாங்களா? நான் 1000% தரேன். அந்த மாதிரி ஒரு பொருள் எடுக்கிறேன்னா செக் பண்ணாமல் நான் எதுவுமே எடுக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்கணும், அப்புறம் தான் என் கஸ்டமருக்கு பிடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சு தரேன். பார்த்தீங்கன்னாக்கா 150 வாட்ஸு. 150 வாட்ஸ் உங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2800 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஓகே 2800 ரூபா 2 இயர்ஸ் வாரண்டியோட. ஓ 2 வருஷம் வாரண்டி. ஆமாம் இது இருக்குது. 150 இருக்குது, 220 இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 196 வாட்ஸ் வரும். இந்த வாட்ஸும் இருக்குது. எல்லாமே 2 இயர்ஸ் வாரண்டி. ஓகே இது எதோ வாரண்டி இல்லாமலாம் இல்லை. நீங்கள் இங்கே இருந்துட்டு போட்டுன்னு போய்ட்டு நான் இந்த மாதிரி ஊரில் இருக்கேன், எனக்கு வந்து இங்கே ஒர்க் ஆகலாம், நீங்கள் அங்கேருந்து உங்கள் லைட்டிங் கொரியரில் போட்டால் கூட இங்கேருந்து கொரியரில் மாற்றி கொடுத்துருவோம். மாற்றி கொடுத்துருவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து சென்னை தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ஃபால்ட்டுனாக்கா அவங்க இங்கே வர வேண்டியதே இல்லை. இங்கேருந்து நான் கொரியரில் போட்டால் கூட என் பொருளை ரிட்டர்ன் அனுப்பிச்சா கூட இந்த பொருளை நான் போட்டு அனுப்பிச்சுடுவேன். சரி இப்போ நீங்கள் LED லைட் சொல்லிட்டீங்க, நிறைய பேர் வந்து ஃபாக் லேம்ப் கேட்பாங்க. ஃபாக் லைட்டு அது நம்ம கிட்ட இருக்கு. ஃபாக் லேம்ப் இருக்குது. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஃபாக் லேம்ப் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் டைப் வருது. 3 கலர்ஸ் வரும்.
ஓகே இதோ இருக்கு பாருங்க 3 கலர்ஸ் லைட். ஓ ஆமா இப்போ நிறைய பேர் எல்லாமே ட்ரை கலர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. இது வந்து 3 இன்ச் வரும். இதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு yellow வரும், வார்ம் ஒயிட் வரும், அதுக்கப்புறம் பியூர் ஒயிட் வரும். ஓகே மூணு வெளிச்சம். இதெல்லாம் வந்து நம்ம வாரண்டியோட கொடுக்குறோமா? இது வாரண்டியோட. இது எவ்வளவு கொடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? அது சொல்லுங்க, ஒரு 7-8,000 இருக்குமா? அவ்வளோலாம் இருந்துச்சு. 5000 ரூபா மட்டும்தான். 5000 ரூபா மட்டும்தான். ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5000 ரூபாலேருந்தே கொடுத்துரும். ஓகே இதெல்லாம் என்னது எவ்வளோ? இதெல்லாம் சேம் உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 5000 ரூபாயிலேருந்து 6000 வரைக்கும் தான் சார்ஜ் பண்ணுறோம். ஓ அந்த ரேஞ்சில் தான். அந்த ரேஞ்ச் தான். ஆனால் நம்மகிட்ட மோஸ்ட்லி நம்ம ஷாப்பில் எல்லாத்துக்கும் வாரண்டி கொடுத்துருவோம். எல்லாமே வாரண்டி தான். வாரண்டி இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது. நீங்கள் சின்னதாக ஒரு சார்ஜர் எடுத்தா கூட வாரண்டி தான். ஓகே நீங்கள் சார்ஜர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 700 ரூபாயிலேருந்து 800 ரூபான்னு வாங்கலாம். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா சார்ஜரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 தான். அந்த ரேஞ்சு தான். அந்த ரேஞ்சு தான். ஓகே ரிமோட் லாக் வந்து புதுசாக நமக்கு கைக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ரிமோட் லாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 2 ரிமோட்டு தான் தருவான். ஆமாம் கரெக்டாக. சில பேர் வந்து இந்த ரிமோட்டோட பேர் பண்ணி சாவி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 7000 ரூபா தனியாக சார்ஜ். ஆமாம் தனியாக. நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் ஸ்லிப்லி இந்த ஃபிளிப் கீயோட வருதா இது? ஆமாம் அதோட உங்களுக்கு இந்த சாவியும் வந்தது. இதோட தனியாக வர போட தேவையில்லை, பண்ணிக்கலாம். இந்த சாவி இந்த சென்சார் ரிமோட் எல்லாமே இதில் வந்துடும். ஆனால் இந்த சாவி மட்டும் உங்கள் சாவிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஓகே இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3800 ரூபா. 3800 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருவோம். 3800 ரூபா, 2 இயர்ஸ் வாரண்டி. ஓகே சூப்பர். நம்ம கிட்ட இந்த பவர் விண்டோலாம் இருக்குங்களா? இருக்கு ஜி. வண்டிக்கு ஏற்ற மாதிரி பவர் விண்டோ இருக்கு. ஓகே அதெல்லாம் என்ன ரேஞ்சில இருந்து வரும்? ஸ்டார்டிங் உங்களுக்கு 9500 ரூபாயிலேருந்து வரும் பவர் விண்டோ. 9500. அதுக்கப்புறம் என்கிட்ட எல்லாமே இருக்கு. எனக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா ரெக்கார்டரோட வேணுங்கனாக்கா இந்த ரெக்கார்டர் கேமராவோட இருக்கு. ஓ இது ஃப்ரண்ட் மட்டும்? ஆமாம் ஃப்ரண்ட் மட்டும். ஃப்ரண்ட் பேக் ரிவர்ஸோட சேர்த்து ரெண்டும் சேர்ந்தே வருது. ரெண்டும் சேர்த்து இருக்கு. ஓ இதெல்லாம் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. 3000 தான். 3000 ரூபா. இதுக்குலாம் வாரண்டி இருக்கா? எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுலயே வந்து வேற பிராண்ட் கேட்பாங்க. ஆனா அந்த பிராண்டும் நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்களா? தாராளமாக தரலாம். அவங்க ஆன்லைன்ல இருந்து ஏதாச்சும் பார்த்தாங்கன்னா அது வர வச்சுன்னு தரலாம். வர வச்சுன்னு தரலாம். நீங்க டெல்லியில் கிடைக்கிற ரேட்டு என் கடையில் உங்களுக்கு கிடைக்கும். டெல்லி ரேட்டுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே நீங்க எங்க வேணாலும் பாருங்க. ஒரு எல்இடி லைட் ஏத்தாலும் உங்களுக்கு 5500 ரூபா, 6500 ரூபா. ஸ்டார்டிங் ரேட்டே 2800 தான். 2000 வாங்குற நான் அங்கேருந்து எடுத்து நான் டிரான்ஸ்போர்ட் செலவுக்கு மேலே 200 ரூபா வச்சு விற்கிறோம். ஓகே சூப்பர். ஸோ நம்ம கிட்ட வேற என்ன ஆர்என் ஐட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கா? தாராளமாக இருக்குது ஜி. ஆர்என்ல ஸ்பெஷல் ஐட்டமும் உங்களுக்கு ஒன்று தரேன். இந்த ஆர்என் 250 ரூபா தாங்க தரேன். வெறும் 250? வெறும் 250 தான். ஓகே இந்த பிராண்டோட ஹாரன் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பென்ஸுக்கு போகிற ஹாரன். ஓ பென்ஸுக்கு போகிறோம். ஆமாம் இதில் எம்ஆர்பி இருக்கும். எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். ஓ சூப்பர். சரிங்களா? உங்ககிட்ட சன்ஃபிலிம் ஸ்டார்டிங் ரேட்டு 800 ரூபாலேருந்து இருக்கு. 800 ரூபாலேருந்து இருக்கு. கேமியோ இருக்கு, ஹைடெக் இருக்கு, கேர்வா இருக்கு, ஒர்த் இருக்கு, 3M இருக்கு. ஓ அப்போ நம்ம கிட்ட நார்மல் குவாலிட்டியில இருந்தே பிராண்டட் குவாலிட்டி வரைக்கும் இருக்கு. ஆமா வந்து நம்மளோட ஹோன் பிராண்ட் தான். நம்ம கிட்ட இந்த மிஷன்லாம் கிடையாது. சும்மா கஸ்டமர் இந்த ஸ்கேன் பண்ணி காட்டுறது, லைட்டை போட்டு காட்டுறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பொருள் தரமான பொருள் தான். காலகாலமாக இந்த ஃபிலிம் தான் ஓட்டின்றாங்க. அதே டீலர் தான் எங்களுக்கே தராங்க. இன்னும் ரேட்டு வைஸ் மாறும், அவ்வளோதான். கரெக்டான ரேட்டில் தரமான ஃபிலிமாக தரேன். இது வரைக்கும் உங்களுக்கு ஒட்டி எந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை. 100% நல்ல ரிசல்ட்டு தான். உங்களுக்கு ஜில்னஸ்லேருந்து ஏசி அந்த வெயில் அடிக்கிற கண்பூச்சில் இருக்க நல்லா ஸ்டாப் பண்ணோம். இப்போ சம்மர் டைமர் வந்து. ஆமாம் அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஜில்னஸும் நல்லா இருக்கும். ப்ளஸ் உங்களோட ஃபிலிமே ஃபேட் ஆகாது. அந்த மாதிரி தரமான ஃபிலிமாக இருக்கும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண அந்த பர்சன்டேஜ் தான் ஒட்டுவீங்களா? இல்லை இப்போது சில பேர் என்ன பண்ணாங்க டார்க் கேட்பாங்க. டார்க் இருக்குது, கவர்மெண்ட் அப்ரூவ்டு 50 இருக்குது. மோஸ்ட்லி நான் கவர்மெண்ட் அப்ரூவ் தான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா நான் வாங்கி வச்சது 50 தான் வாங்கி வச்சுருப்பேன். அவங்க வந்து எனக்கு இல்லை இதோட கொஞ்சம் டார்க்கானா அந்த டார்க்கும் ஒட்டி தரணும். நெக்ஸ்ட்டு சீட் கவர். ஓகே ஷீட் கவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3800 ரூபா. 3800 ரூபா. ஓகே நாப்பா மெட்டீரியல். ஓ இப்போ நம்ம காட்டுறது எல்லாம் அந்த ரேட்டு தான். நீங்கள் காட்டுறது எல்லாமே நாப்பா மெட்டீரியல் தான். ஓகே ஸோ இது எல்லாமே நிறைய டிசைன் நம்ம கிட்டே இருக்குது. வண்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன டிசைன் வேணுமோ எல்லாமே மாற்றிக்கலாம். ஓகே இது எல்லாமே இப்போ சும்மா சாம்பிள் நம்ம ஷாப்பில் வைக்கிறதுக்காக. ஷாப்பில் இருக்குது. இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் தரேன். ஹோல்சேல் ப்ரைஸு? ஆமாம் டெல்லி ப்ரைஸு அதே தான். ஓகே இது நம்ம 3800 ரூபா கொடுக்கறதுனால இது இதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்ல. இதை ஸ்டிச்சிங்லாம் நீங்களே பார்த்துக்கலாம். பக்காவாக இருக்கும். எல்லாம் பக்காவாக இருக்கும். நீங்கள் மெட்டீரியலை பார்த்துட்டு ஷீட் கவர் எடுத்துக்கலாம். ஓகே ஸோ இதில் இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு பக்கெட் ஃபிட்டிங் வேணும், அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. தாராளமாக தரலாம். கஸ்டமர் என்ன காட்டுறாங்களோ, அவங்க எந்த மாதிரி டிசைன் காட்டுறாங்களோ அது தச்சுன்னு தரலாம். ஓ கலர்ஸ்லையே? ஆமாம். ஓகே நம்ம கிட்ட குவாலிட்டி எல்லாம் பக்காவாக இருக்கும். குவாலிட்டியாக பக்காவாக இருக்கும். நார்மல் மெட்டீரியல்லேருந்து ஹை மெட்டீரியல் வரைக்கும் இருக்குது.
அதே இல்லாமல் நம்ம இங்கே டெமோவை செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். ஓ அந்த பக்கெட் ஃபிட்டிங் டெமோ செஞ்சு வச்சிருக்கீங்க. இது நார்மல் ஃபிட்டிங்கு, இது பக்கெட் ஃபிட்டிங்கு. ஓ இது நார்மல் ஃபிட்டிங்கு, இது பக்கெட் ஃபிட்டிங். ஓகே. ஸோ ஃபிட்டிங்ல நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே பக்காவா இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நார்மலாக ரெடிமேட் கவர் ஏற்றாலும் உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி தரேன். தச்சு போட்டினாக்கா 5 வருஷம் வாரண்டி தரேன். 5 வருஷம் வாரண்டி. ஓகே. இது ஆம்பிளியன் லைட்ஸ், டோர் இன்டீரியர் லைட் இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா? ஆமாம். இப்போ கலராக ஸ்டைலிஷாக இந்த டாப் அண்ட் மாடல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரோல்ஸ் ரேஞ்சஸ் இந்த கார்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட் இதெல்லாம். ஓகே. மேக்ஸிமம் இது வந்து இனோவா ஐ கிராஸ் அந்த மாதிரி பெரிய இனோவா பெரிய காருக்கு இல்லாமல் சின்ன காருக்கு பண்ணலாம். தாரு, ஷிஃப்ட்டு, இப்போ வர லேட்டஸ்ட் வண்டி எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். இதில் என்ன ப்ரைஸ் வருது? இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் உங்களுக்கு 8500 ரூபா. 8500. ஓகே. இது இருக்குது. அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னாக்கா கப் ஹோல்டர்லேயே உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா. தார் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் வருதுங்க பார்த்தீங்களா, அதுக்கும் லைட் தான். இந்த மாதிரி வெண்டிலே வந்துடும். வெண்டிலே லைட் வரும் உங்களுக்கு. ஓகே. இதில் சில பேர் வந்து ஹை ரேஞ்சாக கேட்பாங்க. சும்மா நம்ம பேசிக்காக எடுத்துட்டு கம்பெனியில் கொடுத்தா ஹெவி பட்ஜெட் போகலையா, இங்கே வந்து நம்ம லோயஸ்ட் பட்ஜெட்லேயே இது பண்ணி தந்துடலாம். ஓகே. இதெல்லாம் என்ன விலையில் வருது? இதெல்லாம் உங்களுக்கு 8000 ரூபா, 8500 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். ஓகே. ஃப்ளோர் மேட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இழுக்கவும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது அவ்வளோ சீக்கிரம் கிளியாது. நீங்கள் திக்கான மேட்டு பார்த்தீங்கன்னாக்கா உடைய மேட்டு, இது அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. பெண்ட் ஆகும் ஆனால் உடையாது. என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். எல்லா கலரும் இருக்கு. ஓகே. அதே மாதிரி நம்ம கிட்ட ஃபுட் மேட் இருக்கா? இந்த மேட் மேல 7D 5Dன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. 5D மேட் இருக்கு, நூடுல்ஸ் மேட் அந்த மாதிரி. இது வந்து 5D டைப்பு. ஓகே. ஓ இது வந்து அந்த காருக்கு தனியாக வந்துருமா இல்லை யூனிவர்சல் எல்லா வண்டிக்கும் போடுற மாதிரி வரும்? எல்லா வண்டியும் போடுற மாதிரிலாம் இல்லை ஜி. அந்த காருக்கு அந்தந்த வெஹிக்கிளுக்கு என்னென்ன வருதோ அது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். அந்த 5 செட் அப்படியே வந்துடும். 5 செட்டு. ஓகே. இதில் என்ன விலையில் வருது? இதெல்லாம் உங்களுக்கு 4500 ரூபா அந்த ரேஞ்சு. ஓகே. இதுக்கு மேலே இல்லை, காஸ்ட் அதிகமாக இருக்குது, எனக்கு ஃபுல்லாக கவரேஜ் பண்ணோம், ஃபுல்லாக மண் டஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாக்கா இந்த மாதிரி மேட்டு நூடுல்ஸ் மேட் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 பீஸாக வரும். ஒரு காருக்கு இப்படி போடுற மாதிரி வரும். இதில் என்ன விலை வருது? இதெல்லாம் 1500 ரூபா. 1500 ரூபா. ஓகே. இதுலேயே நம்ம கிட்ட கலர்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. எல்லா சீட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் போட்டுக்கலாம். ஓ அந்த ஃப்ளோர் மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கவர் போட்டுக்கலாம். இது தவிர்த்து நம்ம கிட்ட 25000 மேலே நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிங்கனாக்கா சன்ஃபிலிம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஒட்டி தரேன். ஓ சன்ஃபிலிம். அப்படி இல்லை என்கிட்ட சன்ஃபிலிம்லாம் இருக்குது, வேறு ஏதாச்சும் வேணும்னா கூட அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். அந்த சன்ஃபிலிம் காஸ்ட்டில் இது வண்டியோட ஃப்ரண்ட் டூம் ஷிஃப்டோடது. இந்த மாதிரி டூம்லாம் நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது. எல்லா ப்ராண்ட்லேயும் இருக்குது. லெஜெண்ட்லேருந்து லூமெக்ஸ்லேருந்து ஒரிஜினல் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு என்ன ப்ராண்ட் வேணுமோ நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் உங்களுக்கான ரேட்டை சொல்லிவிடுவேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுவும் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தேன். இப்போ நார்மலாக இந்த டூம்லாம் வெளியில் வாங்குறதுக்கும் நம்ம கிட்ட வாங்குறதுக்கும் என்ன ரேஞ்ச் ப்ரைஸ்? எனக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் தருவாங்க. கஸ்டமருக்கு நான் 10% தரேன். என்ன எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுறீங்க? அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது? ஓகே. 100-200 வச்சு தான் விற்பனை பண்ணுறேன். ஓகே சரிங்களா. அந்த அளவுக்கு பெரிய மார்ஜின்லாம் வைக்கல. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் என்னோட ஓன் கஸ்டமர்ஸ் பண்ணுறேன். மற்றபடி வெளியிலேருந்து வர கஸ்டமருக்கு எனக்கு ஓன் கஸ்டமர் வேணுன்றது அவங்களுக்காக அது செஞ்சுருக்கேன். சரி, இப்போ இது ஷிஃப்ட் டிசைருக்கு இப்போ இந்த டூம் லைட் நம்ம மாட்டோம் என்ன ரேஞ்சில் வரும் ப்ரைஸ்? இது வந்து நீங்கள் ஒரிஜினலாக வாங்க போனால் ரேட்டை வேறு. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எம்ஆர்பி 3000 ரூபா வந்ததுனா அதுலேருந்து உங்களுக்கு 500 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 2500 ரூபா. ஆனால் வெளியில் வாங்குறதுனா அந்த எம்ஆர்பி ரேட்டு நம்ம எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம கம்மி பண்ணி தரோம். அதான் எனக்கு கொடுக்குற பொருள் வந்து 200 ரூபா 300 ரூபா வச்சு வியாபாரம் பண்ணுறோம். அது நம்ம பம்பர் பார்க்க போகிறோம். சில பேர் கம்மியாக வேணும் அப்படின்வாங்களே, அவங்களுக்கு வந்து 1900 ரூபாலேருந்து பம்பர் வச்சுருக்கேன். ஓ இது 1900 ரூபா. இதோட குவாலிட்டியாக நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்தது எனக்கு இதோட ஹெவி வேணும், எனக்கு வந்து காஸ்ட்லியாக வேணும்னுவாங்க. ஆனால் அது நீ என்கிட்ட வாங்குறதுல வெளியில் காஸ்ட்லி தான். என்கிட்ட அதே பம்பரு கம்மி ரேட்லேயும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹெவியாக இருக்கும். அதோட இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஓ இது ஹெவி. இது பார்த்தீங்கன்னா கேஜி கணக்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. ப்ளஸ் இதோட கிளாம்பு காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஃபிட்டிங் கிளாம்பு சரிங்களா. அதுக்கடுத்து வர இந்த மெயின் கிளாம்பு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது வந்து சட்டத்தில் வரும். ஓ பிரித்து காட்டுவா? ஓகே காட்டுவேன். ஃபிட்டிங் கிளாம்ப்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து சட்டன் வாங்க அதில் இருக்கும். ஃபுல்லாக ஹெவி. இது போக அவங்க கூட இந்த ஃபிட்டிங் கிளாம்பும் வந்துடும். ஸோ இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. பின்னாடி வர வண்டி இடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அடிப்படமா தவிர உங்களோட பம்பரு உங்களோட சேஃப்டி நல்லா 100% ஸ்ட்ராங்காக இருக்கும்.
சரி இப்போ இது சொல்லிட்டீங்க, இதோட விலை என்ன? இதோட விலை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் இப்போ இது நான் பிராண்டு நான் சொல்லிடுவேன். ஆனால் அடுத்த வீடியோவில் யாராச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிராண்டோட இது முயற்சி பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி யாரோட மனசை காயப்படுத்துனதே கிடையாது. நம்ம வந்து கடை வந்து சந்துக்குள்ளே வச்சுருக்கோம், மெயினில் இல்லை. என்னை தேடிட்டு கஸ்டமர் வரும், அவங்களுக்காக கம்மி ரேட்டாக தான் தரேன். கஸ்டமர் கால் பண்ணி அவங்களோட என்ன ப்ரைஸ்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா அது டீட்டெயிலாக சொல்லிட்டு அவங்க கிளியர் பண்ணி கொடுப்போம். ஓ, அப்போ நம்ம கால் பண்ணி கேட்டால் நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிவிடுவேன். சப்போஸ் என் ஃபோன் எடுக்கலனா கூட அவங்க மிஸ் காலை பார்த்து அவங்கள அட்டன் பண்ணி சொல்லிவிடுவேன். வாட்ஸ்அப்பில் அவங்க சென்ட் பண்ணாங்க, அது ரேட்டு லிஸ்ட்டு எல்லாமே அவங்களுக்கு காமிச்சிடும். பம்பர் பாருங்கள், நம்ம வீடியோவில் காட்டணும் பார்த்தீங்களா, ஸ்ட்ராங் பம்பர்னு. ஓகே, அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஹெவி. இதுக்கு அடுத்தது இதுலேயே இன்னொரு மாடல் இருக்குது பாருங்கள், அதையும் காட்டுறேன். இப்போ பம்பரே நிறைய வெரைட்டி இருக்குது. ஆமாம், பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஃபுட் ஸ்டெப் வச்சு வரும். ஓ, இது ஆக்சுவலாக பெரிய பெரிய எஸ்யூவிலாம் இந்த மாதிரி மாட்டுவாங்க. ஓகே, ஆனால் இப்போ இது நார்மல் வண்டிக்கு நம்ம மாட்டிக்கலாம், எல்லா வண்டிக்கும் மாட்டிக்கலாம். நார்மல் வண்டியில் ஐ பிராண்ட் வண்டி கூட மாட்டிக்கலாம். ஓகே, நல்லா ஹெவியாக இருக்கும். நல்லா ஹெவியாக இருக்கும். எல்லா கிளாம்பு வண்டிக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, எல்லா மாடல் வண்டி கிளாம்பு இருக்குது நம்மகிட்ட. இனோவாலேருந்து ஷிஃப்ட்லேருந்து டிசைரி எல்லாமே இருக்குது. எம்ஜி இதே மாதிரி பெரிய பெரிய வண்டி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பலீரோ வண்டி. இது ஸோ பலீரோக்குன்னு ஸ்பெஷலாக வர்றது, ஏன்னா அந்த பம்பர் கொஞ்சம் வளைஞ்சி தான் வரும். வளைஞ்சி வரும், ஏன்னா அது கீழே பின்னாடி ரியல் ஸ்டெப் வச்சு வரும். அதனால அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணி. கேரியர் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் வண்டி கேரியரும் நம்மக்கிட்ட இருக்குது. டால்ஃபின் மாடலு, கூட்ஸ் வண்டி டைப் மாடலு எல்லாமே இருக்குது. எல்லா டைப்பும் இருக்குது. பாடி கலர் ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட கேரியர் இருக்குது, அதுவும் காட்டுறோம். ஓகே, எட்டிகா இந்த மாதிரி பாடி கலர் வச்ச மாதிரி, எனக்கு ரெட் கலர்னா ரெட் கலரு, பிளாக் கலர்னா பிளாக் கலரு, ஒயிட்னா ஒயிட்டு. அதிகான கேரியர் இது, ஒய் கேரியர். அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி டிக்கி வரைக்கும் வரும். அது ஃபுல்லாக கவரேஜ் வரும், பூட் வரைக்கும் வரும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ப்ரைஸ் வேணும்னா கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலாக அனுப்புகிறேன். மோஸ்ட்லி பெரிய பெரிய வண்டிக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். எல்லாத்துக்குமே இருக்குது. இனோவா கிறிஸ்டா, இனோவா, எர்டிகா, இந்த மாதிரி எல்லா வண்டியோட தான் இருக்குது. உங்கள் வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் அது என்ன கலராக இருந்தாலும் நம்ம அது கொடுத்துடலாம். கேரியருக்கு இது வந்து பிளாக்கு. ஆமாம், பிளாக்ல வந்து ஷைனிங் வரும். கஸ்டமர் வந்து மேட் கிட்டிருக்காங்க, மேட் பிளாக்ல, அதுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருவோம். ஓ, ஷைனிங் வேணா ஷைனிங்கு, மேட் அதுவும் நீங்கள் வச்சுருக்கீங்க. எல்லாமே பண்ணலாம். அப்படியே நம்மக்கிட்ட வந்து 70 மேட்டும் அவைலபிளாக இருக்குது. ஓ, மேட் எல்லாமே மேட்டு 70 மேட்டு எல்லாமே இருக்குது பாருங்க. ஸோ அப்போ நம்ம எது கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி, நீங்கள் எது கேட்டாலும் காரோட A to Z எல்லாமே இருக்குது. இப்போ இது வந்து ஒன்லி பிளாக் கலரில் தான் வருமா? இல்லை, பிளாக் வரும், பிளாக்கோட நூல் கலர் மாதிரி வரும். ஓகே, ரெட் அண்ட் பிளாக் வரும், ரெட்டு கிரே வரும், பிளாக் கிரே வரும், அந்த மாதிரி கலராக வரும். ரெட் அண்ட் பிளாக்கு நம்மக்கிட்ட. ஆமாம், சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டி வரையும் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்க, அல்ட்ராஸ் இருக்குது. ஓ, எல்லா வண்டியும் இருக்குது. டியாகோ இருக்குது. ஓகே ஓகே, எர்டிகா இருக்குது. ஓ, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, பலினோ இருக்குது. பலினோ, ஃப்ரான்ஸு, ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் தந்துடுவோம். சப்போஸ் இல்லைனா கூட ஆர்டர் போட்டு அவங்க கஸ்டமர் எப்போ கேட்குறாங்களோ அப்போ டெலிவரி அந்த மாதிரி கொடுத்துடலாம். அந்த மாதிரி பார்க்கிங்கில் எலி பிரச்சனை நிறைய வருது, நிறைய கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நிறைய இடத்துல இப்போ எலி கடிச்சா பெரிய பெரிய செலவில் வந்து முடிஞ்சிருது. இந்த ஒயர் கட் பண்ணுறது, பெட்ரோல் ஃபில்ஸ், இதெல்லாம் ஒயர் கட் பண்ணி பெட்ரோல் போகிறது, இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து சரி பண்ணலாம். இப்போ வந்து இந்த ரேட் ஸ்ப்ரே அடிக்கிறது, இந்த மிஷின் போடுறது. ஆனால் நிறைய பேர் இப்போ அந்த ஸ்ப்ரேயால் நிறைய வருதுன்றாங்க. அதுவும் இல்லாமல் அதனால கம்ப்ளைண்ட் நிறைய வருது. அதோட ஸ்மெல்லு மூக்குக்கு ஏறுது அப்படின்றது. அப்படி இல்லாமல் இது நிரந்தர சொல்யூஷன் ஒன்று இருக்குது. நம்ம கீழே வந்து இது வந்து ஸ்டீல் மெட்டீரியலு, ரேட் மேட்டு. இது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி அடிப்போம். வீல் அப்பு கிப்பு சைடு இந்த பாதி ஷேப் ஃபுல்லாக மறைச்சிடும். எதுவுமே சின்ன கேப் இல்லை, கொசு கூட உள்ளே போகாது, கொசு கூட போகாது. அந்த மாதிரி இந்த மெட்டீரியலை போட்டு நம்ம படிக்கிறோம். அது இப்போ இந்த மாதிரி போகிறதுனால நம்ம வண்டிக்கு பின்னாடி எதனா பாதிப்பு வருமா? கீழே அண்டர்சேஸ் ஒரு சின்ன துளியால் கூட உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு சேஃப்டி. இப்போ நீங்கள் வெளியில் பார்க்கிங்கில் ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் தெரியல விட்டு உங்களுக்கு எலி தொல்லை இல்லாமல் உங்களுக்கு இது ஸ்டாப் பண்ணும். இதெல்லாம் ஸ்டார்டிங் 5500 நம்ம 5500. ஆனால் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பீங்களா? தரமாக செஞ்சு தராங்க, அதுனா பெஸ்ட்டாக. ஓகே, செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நிறைய பேர் அண்டர் சேஸில் இது பண்ணுறதால நிறைய பேர் கொஞ்சம் பயப்படுவாங்க. நம்ம அந்த கம்ப்ளைண்ட்லாம் இல்லை, அந்த ஒரிஜினாலிட்டியில் இருக்குது அந்த லாக்கே அதுலேயே போட்டு லாக் பண்ணுவோம். இதை தவிர்த்து நம்ம கிட்ட கொடி போஸ்ட் கிளாம்ப் இருக்குது. இதெல்லாம் பேசிக்காக ஸ்டார்டிங்லேருந்து 1800 ப்ளஸ் இந்த மாதிரி வேல் போட்ட போஸ்ட் இருக்குது. ஹெவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோல்டு மிக்ஸ் ஆகிருக்கும், 1 கிராம் கோல்டு கலந்துருக்கும் அதில். அப்போ இது வந்து அந்த அவ்வளோ சீக்கிரம் கருகாது, பியூர் கோல்டாக இருக்கும். இது ஒரு பட்ஜெட்லேருந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா இது அலுமினியம்,
நீங்கள் எந்த டைப் கேட்குறீங்களோ அந்த டைப் போஸ்ட்லேருந்து இருக்குது. A to Z கார் அக்சசரிஸ் இருக்குது. நீங்கள் சின்ன சின்ன பர்ஃப்யூம்லேருந்து ஐடியல்லேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இது எல்லாமே மொத்த வீடியோவில் காட்ட முடியாது, எல்லாம் குடனில் இருக்குது. கஸ்டமர் கேட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை காட்டி கொடுத்துடலாம். அதே மாதிரி இப்போ கஸ்டமர்ஸ் வந்து யாராவது புது வண்டி எடுத்திருக்காங்க, பேசிக் மாடல் எடுத்திருக்காங்க, டீ போர்டு எடுத்திருக்காங்கன்னா அவங்க உங்கள் கொட்டேஷன் கேட்டால் நீங்கள் அனுப்பிச்சி விடுவீங்களா? தாராளமாக அனுப்பிச்சு. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்னோடய ஃபோன் எடுக்கனால அதை மிஸ்டு காலை பார்த்து நான் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜரோ அது கரெக்டாக கொடுத்துருவேன். அப்படி அவங்களுக்கு டவுட்டாக இருந்தால் 4 இடத்துல கொட்டேஷன் கேட்டுக்கிட்டோம், வாங்கிட்டு எடுத்துகிட்டு வரட்டும். அதையும் பார்க்க சொல்லுங்கள். நம்மளோட கொட்டேஷனை பாருங்கள். கொட்டேஷன் இதை பார்க்கறதோட என்னோடய பொருளை பாருங்கள். பொருளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது ஒர்த்தா இல்லை ஒர்த்து இல்லையா அது போடலாமா வேணாம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலனாலும் நான் ரிட்டர்ன் எடுத்துப்பீங்க. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ.